லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் லோன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. அது எப்படி இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை. சேலரியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து 3 ப்ரொமோட்டர்ஸ்க்கு போயிட்டு ஓகே ஏமாந்துட்டோம். ஓகே 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 உங்களுக்கு 1000 நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. நான் தான் சார் கிட்ட வந்தா சொன்னாரு, சொன்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்துட்டாரு. நம்ம லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பில்லர்ஸோட எஸ்எஸ் கார்டன் வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் முகூர்த்தம் எந்த முகூர்த்தமாக இருந்தாலுமே இங்கே வந்து கிரகப்பிரவேசம் இருக்குங்க. இன்னைக்குமே நம்ம தங்கராஜ் சார் அண்ட் சுகந்தி மேடம் அவங்க வீட்டோட கிரகப்பிரவேசம் தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஜேர்னி எப்படி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்தது, தென் பட்ஜெட், இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா எப்படி ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது ஆப்வியஸாக ஹாப்பியாக இருக்கும். சோ இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். எங்களோட கனவு நினைவாயிருக்கு. ஓகே, லேண்ட்மார்க்னால. சூப்பர் சூப்பர் சார். பார்த்துக்கோங்க, எவ்வளோ நாள் இது கனவு, எவ்வளோ வருஷமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம வந்து புக் பண்ணிட மாட்டோம். ஓகே, லேண்ட்மார்க் இருக்காங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் இல்லையா? அது எப்படி வந்தது உங்களுக்கு? மேடம் எப்படி வந்துச்சு சொன்னா, சாரோட ஃபேஸ்புக் சேனல், யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஓகே. நான் பார்க்கல, மிஸ்ஸஸ் தான் பார்த்துருந்தாங்க. ஓகே ஓகே. அவங்க பார்த்துட்டு அந்த ஆட் காட்டினாங்க. அதில் சாரோட ஸ்பீச் நான் கேட்டேன். ஓகே. ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேங்க, சூப்பர். யூடியூப் சேனல் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு இது பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபா 20 ரூபா விஷயம் கிடையாது. நம்ம லேக்ஸ் கணக்கில் கொடுத்து லைஃப் லாங் வந்து சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு வீடு அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்க, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இங்கே உங்களுக்கு கிடைச்சதா, நீங்கள் பூர்த்தியாச்சா அப்படின்னு சொல்லி? நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது மேடம். ஓகே. எங்களுக்கு வந்துட்டு மற்ற பில்டர்ஸ் மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை எங்களுக்கு. ஓகே. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே இருக்கு. அதாவது என்ன சொன்னாரோ யூடியூப் சேனல்ல அது எல்லாமே எங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஓகே. நான் இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லேண்ட்மார்க் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாஸில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து 3 ப்ரொமோட்டர்ஸ்க்கு போயிட்டு ஏமாந்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு 1000 நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. நான் தான் சார் கிட்ட வந்தா சொன்னாரு, சொன்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்துரு. ஓகே. எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் அப்படியே மௌனமாக இருக்கீங்களா? அந்த ஸ்மைல் மட்டும்தான் வருது, வார்த்தை வர மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரம் கேட்குறேன், ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இல்லை நிஜமாவே அதுதான் வந்து நம்ம கேப்சர் பண்ண வேண்டிய மொமெண்ட்டே. ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது சாதாரணமாக அமைஞ்சிடாதுங்க. இந்த இடத்துல, இந்த டைமில், இந்த நேரத்தில் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸில் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஆல்ரெடி வந்து 2-3 இடத்துல போய் பார்த்துருக்காங்க. அங்கே எல்லாம் வந்து செட் ஆகலை. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக சொந்த வீடு வந்து நமக்கு சரியான ஒரு இடத்துல கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ் கார்டனில் இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறது நிறைய இருக்குது தான் மேடம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் லோன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. அது எப்படி இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை. சேலரியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, சைட்டில் வந்துட்டு ஒர்க்கர்ஸும் வந்து ரொம்ப சப்போர்ட். சூப்பர் சூப்பர். அதனால ஸ்டாஃப்ஸ், என்ஜினியர் எல்லாருமே நல்லா கோஆபரேட்டிவ். ஓகே. நான் வந்து பார்த்தல 3 ப்ரொமோட்டர்ஸ்ல இங்க மட்டும்தான் எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லாத்தோட சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அதனால வந்து பரவாயில்ல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து லேண்ட் ஓனர்ல இருந்து இன்ஜினியர் வரைக்கும் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா எங்கள் வீடு இல்லாமல் அவங்க வீடு எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போதே ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த ஃபேஸ் 2வும் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெரிஞ்சாலுமே அஸ் அ கஸ்டமராக நீங்கள் இனி வரக்கூடிய கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கையாக வந்து வாங்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மற்ற ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி ஏமாத்துறது கிடையாது, பணம் போயிருங்கிற பிரச்சனை கிடையாது. சொன்ன மாதிரி பண்ணி தருவாங்க. அதனால நம்பி வரலாம். ஓகேங்க, சிம்பிள், அவ்வளோதான். சொன்ன மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ
ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாகவே இருக்குது. பட் உங்களோட பட்ஜெட்லேயே வந்து நல்ல தரமாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தாராளமாக புரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபிளாக நம்பி இவங்க கொடுத்தாங்க, இவங்களோட நம்பிக்கைக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் எனிவே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.